திருப்பதி கோவிலுக்கு சென்று முறையாக எப்படி வழிபடுவது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாமலே போய்விடுது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக ஒவ்வொரு கோவிலுக்குமே வழிபடக்கூடிய ஒரு முறை அப்படின்றது இருக்கும். திருப்பதி கோவிலுக்கு நம்ம சொல்லக்கூடிய முறைகளில் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த கோடீஸ்வரர் நீங்களே அப்படின்னே கூட சொல்லலாம். எப்படி வணங்குவது அப்படின்னா, முதலில் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமானை வணங்க வேண்டும். அதன் பிறகு அலர்மேல் மங்காபுரம் சென்று பத்மாவதி தாயாரை நம்ம தரிசித்து அவங்களுடைய அருளை பெற வேண்டும். அதன் பின்பு திருமலையின் மீது வராக தீர்த்தக்கரையில் இருக்கக்கூடிய வராகமூர்த்தியை மனமுருகி தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின்புதான் மலையப்ப சாமியான திருப்பதி வெங்கடாச்சலபதியை சேவை செய்ய வேண்டும். இப்படி இந்த முறைகளில் நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா திருப்பதி பெருமாளினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த முறைகளை நீங்கள் மறந்தும் தவற விட்டுறாதீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திருப்பதி சென்று வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம்.